தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாருங்கள். தீர்மானம் 1. முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மறைவிற்கும் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் திரு ஜெகப்பர் அலி அவர்கள் மறைவிற்கும் தேமுதிக நாமக்கல் தெற்கு முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர்.கே. ராமலிங்கம் அவர்கள் மற்றும் மறைந்த கழக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தீர்மானம் 2. கழகத்தின் கொடி நாள் 12/2/2025 தேதி அன்று 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கிராமம் தோறும் உள்ள அனைத்து கிளை கழகங்களிலும் கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 3. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஞானசேகரனை வன்மையாக கண்டிப்பதோடு காவல்துறை குண்டார் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அந்த சார் யார் என்று இன்னும் கண்டுபிடித்து தெரியப்படுத்தவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக ஞானசேகரனுக்கு உதவிய சாரை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக டாஸ்மார்க்கை குறைப்போம் என்று அறிவித்திருந்த போதிலும் நாள்தோறும் விற்பனை அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது. இதனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாலை விபத்து போன்ற சம்பவங்கள் நடந்தேறுவது தொடர்கதையாக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக மது மற்றும் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 5. கடலோரம் வாழும் மீனவர்கள் தங்கள் பிழைப்பதற்காக மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றார்கள். கடலில் மீன்பிடிக்கும் பொழுது எல்லை தாண்டிவிட்டதாக கூறி மீனவர்களை கைது செய்வது இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு இலங்கை கடலோர காவல் படையினர் மீனவர்களை அச்சுறுத்தி வருகின்றனர். இதை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6. தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் தென்காசி, புதுக்கோட்டை, திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து கனிம வள கொள்ளை மற்றும் மணல் கொள்ளை போன்ற கனிம வளங்களை பக்கத்து மாநிலங்களான கேரளா மற்றும் ஆந்திராவிற்கு கடத்தி கொண்டு செல்கின்றன. இதை வன்மையாக தேமுதிக சார்பில் கண்டிக்கின்றோம். இது போதாது என்று திமுக அரசு மீண்டும் 13 மாவட்டங்களில் மணல் குவாரிகளை திறக்க தேர்வு செய்திருப்பதை தேமுதிக கண்டிப்பதோடு இல்லாமல் தேர்வு செய்த மணல் குவாரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 7. தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையையும் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மத்திய மாநில அரசுகள் 2 மாதமாக நிவாரணத் தொகை வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 8. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இலங்கையில் வாழும் தமிழர்கள் ஒன்று கூடி கேப்டன் உருவப்படம் நிறுவிய தேர் ஒன்றை தயாரித்துள்ளார்கள். தேரை 1 மாதத்திற்கு பிறகு கேப்டன் ஆலயத்தில் நேரடியாக ஒப்படைக்க உள்ளார்கள். கேப்டன் மீது பற்று வைத்து தேரை தயாரித்த இலங்கையில் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் சார்பாகவும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 9. புதுக்கோட்டை வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் பலம் கலந்த பிரச்சனையில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அந்த செயலை செய்ததாக 3 பேரை கைது செய்திருப்பது வேடிக்கையாக உள்ளது. இந்த சம்பவத்தை காவல்துறை திசை திருப்ப முயற்சி செய்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். எனவே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை வேண்டும் என தேமுதிக கேட்டுக்கொள்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 10. தமிழ்நாடு முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கின்ற சாலைகளை உடனடியாக சரிசெய்து வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதிப்படி பாதுகாப்பான சாலைகளை அமைத்து தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மேற்கண்ட அனைத்து தீர்மானங்களும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.
துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.